innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கடந்த வாரத்தில் இருந்து தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே நபர்களுடைய நாவுகளால் கடத்தப்பட்டது மட்டுமல்ல, இதற்காக பல்வேறு தரப்பு மக்களும் தங்களுடைய உயிரை, பொருளாதாரத்தை, உடல் உழைப்புகளை என்று லட்சக்கணக்கான மக்கள் தியாகம் செய்ததனுடைய விளைவாகத்தான் இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் தழுவி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வதற்காக இந்த தலைப்பின் கீழ் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்பதை சென்ற வாரம் நாம் முடிவெடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் தியாகத்தை மிக பெரும் அளவிலே முதலீடாக இஸ்லாமிய மார்க்கத்தில் வைத்த சில முக்கியமான நபர்களாக சஹாபாக்களிலும் தாபியின்களிலும் பின் சென்று வந்த பல்வேறு இமாம்களுடைய வரலாற்றுகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு இன்றைய தினத்தில் ஒரு மிக முக்கிய நபி தோழருடைய ஒரு வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். இந்த நபி தோழருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதனால் அபூபக்கரை போன்று, உமரை போன்று, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறப்பித்து சொன்ன எத்தனையோ பல பெரும் நபி தோழர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்ம ஏன் அவர்களை போன்ற நபர்களுடைய வரலாற்றுகளை இப்ப எடுத்து பேசல அப்படின்னா, இதற்கு முன்பாகவே இதே காயல்பட்டினம் பகுதிக்கு வந்து அஷ்ரத்துல் முபஷரா என்ற தலைப்பின் கீழ் 10 நபித்தோழர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டதன் காரணத்தினால் அந்த 10 சொல்லப்படாத நபித்தோழர்களாக வேறு வேறு சிறப்பிற்குரிய நபித்தோழர்களுடைய வரலாற்றுகளை எடுத்து சொல்வது மிக அவசியமானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இப்போ இன்றைய தினத்தில் பிலால் இப்னு ரபாஹ் என்று சொல்லப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நேசத்திற்குரிய தோழர்களில் ஒருவராக இருந்த இந்த நபித்தோழருடைய வரலாற்று நிகழ்வுகளையும், அவருடைய தியாகங்கள், அவர் இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட மன சஞ்சலங்கள், ஒவ்வொரு நேரத்திலும் நபிகளார் மீது அவர் கொண்டிருந்த பற்று எப்படி இருந்தது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பார்ப்பதற்காகத்தான் இது போன்ற வரலாறுகளை நாம் ஒவ்வொரு தருணங்களிலும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். பிலாலை பற்றி நாம் பேசுவதன் காரணத்தினால் நம்முடைய பேச்சு பிலாலுக்கு எந்த ஒரு நன்மையும் பெற்றுத்தர போறது கிடையாது. அவர் பெற்றுக்கொண்ட நன்மையின் அடிப்படையில் இறைவனிடத்தில் ஒரு மகத்தான நற்காரியத்தை பெறக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் அவர் சொர்க்கவாசியாக மாறிவிட்டார். அப்ப நாம பேசுவதனால் பிலாலுக்கு எந்த ஃபாய்தாவும் கிடையாது. யாருக்கு ஃபாய்தா? நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வதற்கும், நம்முடைய பாவங்களை கொஞ்சம் அலசி ஆராய்வதற்கும், நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குமாகத்தான் இது போன்ற வரலாறுகள் அதிகமாக பேசப்படுகிறது என்பதை முதல் கட்டமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பிலால் இப்னு ரபாஹ் என்ற நபித்தோழருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நபிகளாருடைய காலம், அந்த அரபு குலம் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீர்கேட்டில் இருந்தார்கள் என்பதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். என்ன காரணம் என்று கேட்டால், இன்றைக்குள்ள காலத்தில் எல்லா வகையான பாவங்களும் சர்வசாதாரணமாக இருப்பதை போன்று நபிகளாருடைய காலத்தில் அறியாமை காலம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் இன்றைக்கு இருந்ததை போன்ற பாவங்கள் அந்த காலத்தில் இல்லை. இதை விடலாம் பன்மடங்கு அதிகமான விபச்சாரம் என்ற பாவம், மது என்கிற பாவம், கொலை என்கிற பாவம், இது போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக அந்த பாவத்திலே ஈடுபட்டு இருந்த மக்கள் அன்றைக்கு இருந்த அறியாமை கால மக்கள். அப்படி அந்த மக்களிடத்தில் இருந்த மிக பெரும் அளவில் இன்னொரு அசிங்கமாக, ஒரு பாவமாக பார்க்கப்பட்ட ஒரு காரியம்தான் நிற வேறுபாடு, குல வேறுபாடு, மொழி வேறுபாட்டில் அவர்கள் ஊறி திளைத்தவர்களாக இருந்தார்கள். அரபி பேசக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் என்றும், அரபி பேசாதவர்கள், வேற்று மொழியை சார்ந்தவர்கள் எல்லாம் கால்நடைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த காலத்து மக்கள். அதே போன்று யாரெல்லாம் வெள்ளை தோல் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் போன்றும், யாரெல்லாம் கருப்பின மக்கள்களாக இருக்கிறார்களோ அவர்களை கீழ் ஜாதிகளாக, இழிந்தவர்களாக, இழி பிறப்புகளாக பார்க்கப்பட்ட காலம் அந்த அறியாமை காலம். அதே போன்று அன்றைய கால பொழுதில் உயர்ந்த குலத்தவர்கள், தாழ்ந்த குலத்தவர்கள் என்று வகைப்பாடுகளை பிரித்து கொண்டு உயர் குலத்தவர்கள் போடுகிற சட்டத்திற்கு தாழ்ந்த குலத்தவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற
தீண்டாமையை அன்றைய கால பொழுதிலே கடைபிடித்த மக்கள் அந்த மக்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிற வேறுபாடு எந்த அளவிற்கு உச்சபட்சத்தில் இருந்தது என்றால், கருப்பின மக்களை அவர்கள் மனிதர்களாகவே பார்க்க மாட்டார்கள். கருப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் கிடையாது. அடிமைகள்ல வெள்ளை அடிமை இருந்தாங்க, கருப்பின அடிமையும் இருந்தார்கள். வெள்ளை அடிமையை விட கருப்பின அடிமைகள் இன்னும் கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த அறியாமை காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காலத்துல தான் பிலால் இப்னு ரபாஹ் என்ற ஒரு நபி தோழர் ஆரம்ப காலத்தில் கருப்பராக இருந்த நீக்குரோவாக இருந்த நபி தோழர் பிறக்கிறார். இவருடைய வாப்பா ரபாஹ், இவருடைய தாயார் ஹம்மாம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ரெண்டு பேரும் அடிமை, கருப்பினத்தை சார்ந்த நீக்குரோ வம்சாவளியில் வந்த இருவருமே அடிமைகளாக இருந்தவர்கள். இவர்களுக்கு பிறந்த பிலால் என்ற இந்த நபரும் அடிமையாக பார்க்கப்பட்டார். எந்த அளவுக்கு அன்றைய காலம் அடிமைகளை வைத்துக் கொண்டு இருந்தது என்றால், அடிமைகளை சோதிச்சு பார்ப்பாங்க. எப்படி ஒரு சோதனைனா, தோலை கிழிப்பாங்க, சதையை கிழிப்பாங்க, வேறு வேறு வகையான ரத்தத்தை எல்லாம் குத்தி எடுப்பாங்க. அப்படி எடுத்து, அதாவது ஒரு நம்ம பழம் வாங்க போறோம், காய்கறி வாங்க போவோம், அதை கொஞ்சம் லைட்டா நசுக்கி பார்த்து அமுக்கி பார்த்து அது சரியான பழம் தானு எப்படி சோதித்து நம்ம எடுப்போமோ, கைதிகளை அன்றைக்கு இருந்த அடிமைகளை சோதித்து பார்க்கிறோம் என்ற பெயர்ல கடுமையான வேதனைகளை கொடுத்து எல்லா வேதனையும் தாங்கிக்கிறாரு, ஆளு தடகாத்திரமா இருக்கிறாரு என்று சொல்லிதான் அந்த நபர்களை அடிமைகளாக அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அப்படி பிலால் இப்னு ரபாஹ் என்பவரை உமையா இப்னு ஹலஃப் என்று சொல்லப்படுகிற மக்காவில் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த மக்கா காஃபிர்களில் மிக முக்கிய ஒரு காஃபிர் உமையா இப்னு ஹலஃப். இந்த உமையா என்பவன் தான் பிலால் ரதியல்லாஹு அவர்களை விலைக்கு வாங்குறான். எவ்வளவு கொடுத்து வாங்குறான் தெரியுமா? சில பேரிச்சம்பழங்களை. ஒரு சில பேரிச்சம்பழங்களுக்கு நிகர்தான் ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய உடைமை, ஒரு மனிதனுடைய மானம் எல்லாம் எவ்வளவு? ஒரு சில பேரிச்சம்பழங்கள். பேரிச்சம்பழங்களை எதிரிகள் மற்ற அந்த பிலாலுடைய எஜமானிடத்தில் கொடுத்து பிலால் ரதியல்லாஹு அவர்களை அடிமையாக தனக்கு விலைக்கு வாங்கிக் கொள்கிறார் உமையா இப்னு ஹலஃப் என்கிற காபிர் குலத்தில் மிக முக்கிய தலைவர். அப்ப இவங்களுடைய காலங்கள்ல பொறுத்த வரைக்கும் அடிமைகளுக்கு அவ்வளவு கேவலம் இழிவுகள் சாட்டப்பட்ட ஒரு நேரம். உலகத்து அந்த பிரதேசம் மட்டும் கிடையாது, எல்லா பிரதேசங்களிலும் அடிமைகளை இப்படித்தான் காட்டினார்கள். இவ்வளவு பெரிய இந்த அளவுக்கு என்று சொன்னால், சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு வெள்ளை நிறத்தை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கருப்பினத்த நபரை சார்ந்த ஒருவருடைய கழுத்துல முட்டுக்கால வச்சு அமுக்கி அந்த நபரை கொன்று விட்டார். பிறகு அமெரிக்காவே அது சம்பந்தமாக ஒரு மிக பெருமளவில் வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கேட்டு வெள்ளை நிறத்தை சார்ந்த அந்த மக்கள் எல்லாம் கருப்பினவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட காட்சியெல்லாம் பார்க்க முடிந்தது. அப்ப இன்றைய கால பொழுது வரைக்கும் கருப்பர்கள் மீது ஒரு கடுமையான ஒரு வெறுப்புணர்வோடு தான் இன்றைக்குள்ள வெள்ளையின மக்கள் எல்லாம் பழகி கொண்டிருக்கிறாங்க. நெல்சன் மண்டேலா என்று வரலாற்றிலே ஒரு மிக முக்கிய இடத்தை பிடித்த ஒரு தலைவராக பார்க்கப்படுபவர் சமீப காலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரணித்தார். அந்த நெல்சன் மண்டேலா என்பவர் வெளியே இருந்த காலத்தை விட சிறைச்சாலையில் இருந்த காலங்கள் அதிகம். பல ஆண்டுகள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். காரணம், கருப்பின மக்களுக்கு விடிவு காலம் வரணும், அவர்கள் உரிமை பெற்று நிம்மதியாக சுதந்திரமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக புரட்சியை ஏற்படுத்தி அவர் ஒரு கருப்பர். அப்ப கருப்பருக்காக வேண்டி போராடுகிற இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட கருப்பினத்தவர்களுக்காக போராடக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் தலைவிரித்து ஆடுகிறது என்றால், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த கோர்ட்டு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஐநா கிடையாது, மனித உரிமை ஆணையம் கிடையாது, எங்கேயும் போய் வழக்கு தொடுக்க முடியாது. அந்த கால பொழுதில் ஒருவரை அடிமையாக பெற்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அவங்களே மனசளவுல பழகிட்டாங்க. அன்றைக்கு அடிமைகள்கிட்ட போய் பேசணும்னு வைங்க, நீங்கள்லாம் அடிமை கிடையாது, இறைவனுடைய படைப்புல எல்லாரும் சமம் தான் சொன்னா அவங்களே சிரிப்பாங்க. நாங்கள்லாம் அடிமை தான், நாங்க யாருக்கு சமம் கிடையாது, எங்கள் எஜமானர்களுக்கு நாங்கள் சமமாக முடியாது அப்படிங்கறத உணர்ற அளவிற்கு அந்த கால பொழுது அப்படி மாறி இருந்துச்சு. அதாவது இப்ப இந்த காயல்பட்டினம்ங்கிற இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால், இங்கு இந்த ஊராக இருக்கட்டும் அல்லது மற்ற ஊர்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்கள்கிட்ட என்னன்னா பெண் வீட்டில் இருந்து வரதட்சணை பெறக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்ம போய் சமூக மக்கள்கிட்ட சொல்றோம், பெண் வீட்டார் கொடுக்க வேண்டியது இல்லை, பெண் வீட்டார் தான் வாங்கணும். அதை கேட்ட ஆரம்ப கட்ட காலத்தில் சிரிச்சாங்க. அது எப்படிங்க வாங்கிட்டு கட்டி கொடுப்பாங்க? அப்படிலாம் என்னன்னா யாரும் வாங்குறதெல்லாம் கிடையாது, நாங்களும் தான் கொடுக்கணும், பெண்ணையும் கொடுக்கணும், பொருளையும் கொடுக்கணும், அப்படித்தானே இருக்கும். நம்ம அந்த காலம் எப்படி இருந்துச்சோ அதை விடலாம் 100 மடங்கு 1000 மடங்கு மிகப்பெரிய அளவில் அடிமைகள் நினைத்து கொண்டிருந்தார்கள். நமக்கு உரிமை கிடையாது, நம்மளை காப்பாற்ற முடியாது, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நம்மளை இப்படிதான் படைச்சிருக்காரு, அவங்கள உயர்வாக நம்மளை தாழ்வாகும், நம்மை சமமாக படைக்கல, கடவுள் இப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார் என்று உணரக்கூடிய அளவிற்கு அன்றைக்குள்ள மக்கள் எல்லாம் புரிந்து வைத்திருந்தார்கள். இந்த கால பொழுதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏகத்துவம் என்கிற கோட்பாட்டை முதலாவதாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யறாங்க. தனக்கு நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், தன்னுடைய மனைவி ஹதீஜா, தன்னுடைய மனைவியினுடைய சிறிய தந்தை வராகா பின் நௌஃபல், தன்னுடைய தோழர் அபூபக்கர்,
தன்னுடைய பெரிய தந்தையின் மகன் அலி ரலியல்லாஹு அவர்கள், இது போன்ற ஒரு சில மக்களுக்கு மட்டும் ஏகத்துவ பிரச்சாரம் சென்றடையும் போது இது காட்டு தீயா மக்கா முழுக்க பரவுது. முகமது என்பவர் உயர்குலத்தை சார்ந்தவர், நல்ல மனிதர் என்று இன்று வரைக்கும் போற்றப்பட்ட ஒருவர் திடீரென்று ஒரு புது கொள்கையை சொல்கிறார். வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் மட்டும்தான், நாம வணங்குறது கடவுள் இல்ல, வணங்குறது அதுக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்லி நம்முடைய கடவுள்களை உடைப்பதற்கு நொறுக்குவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பிரச்சாரம் மக்கள் மத்தியில் காட்டுத்தீயா பரவுது. ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்ததை விட எதிரிகள் கொண்டு போய் சேர்த்தது அதிகம். நபிகளார் அவ்வளவு ஸ்பீடா கொண்டு போல, யாரு கொண்டு போனா? எதிரிகள் ரொம்ப ஸ்பீடா கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது ரசூலா கிடையாது. யாரு? உமையா இப்னு கலப் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தோடு பிலால பக்கத்தில் நிறுத்தி வச்சு அடிமையை மற்ற மக்கள்கிட்ட பேசுறாங்க. முகமது என்ன சொல்கிறார்? முகமது ஒருவர் தான் கடவுள் என்று பேசுகிறார். முகமது சொல்லுகிற கோட்பாட்டின்படி அவர் ஒரே ஒருவர் தான் கடவுள், கடவுள் ஒருவர் தான், அவர் இணையற்றவர் என்ற கோட்பாட்டை முன்மொழிகிறார் முகமது. அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கும் போது வேறு என்ன கோட்பாடுகளை எல்லாம் முன்னிறுத்துகிறார்? இந்த முகமது சொல்லுகிறார், அடிமையும் எஜமானனும் சமம், எல்லா மக்களும் ஈக்குவல், அதுக்கு யாருக்கு வந்து ஒருவருக்கு உயர்வு ஒருவருக்கு தாழ்வு கிடையாது, இப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்ற கோட்பாட்டை சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான மன உளைச்சல். என்ன இதுவரைக்கும் நாம கற்றுக்கொண்ட கோட்பாட்டுக்கு எதிராக இன்னொரு கோட்பாடு. அந்த கோட்பாடை கேட்கும் போது மனசுக்கு ஆறுதலா இருக்குது, மிகப்பெரிய அளவில் நிம்மதி இருக்குது. அப்படி ஒருவேளை நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா அது சாதாரண வாழ்க்கை இல்லையே. அப்ப ஜெயில இருக்கக்கூடியவனுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதை விட அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவன் சுதந்திரம் பெறுவது சாதாரண காரியம் கிடையாது. அதை உணர்கிறார்கள் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள். உணர்ந்து பிறகு காது கொடுத்து கேட்கிறாங்க ஒவ்வொரு காரியம் என்னெல்லாம் சொல்றாங்க. குழந்தைகளை கொள்ளுவதை தடுக்கிறார் முகமது, விபச்சாரத்தை தடுக்கிறார் முகமது, வட்டியை தடுக்கிறார் முகமது, என்னென்ன அந்த காலத்தில் அறியாமை காலத்தினுடைய பழக்கங்கள் எதுவெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் தடுக்கிறார் என்று தெரிந்தவுடனே இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால், இதை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால், இதை சொல்லக்கூடிய கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த கடவுள் உண்மை, இந்த நபரும் உண்மை, இவர் சொல்லுகிற கோட்பாடும் உண்மை என்று சொல்லி ரகசியமாக நபிகளாரை சந்தித்து ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளில் முதலாம் அவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள். முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். செல்வந்தரில் முதலில் அபூபக்கர், பெண்களில் முதலில் ஹதீஜா, சிறுவர்களில் முதலில் அலி, அதே போன்று அடிமைகளில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது மற்ற முஸ்லிம் மக்களுக்கு தெரியாது. ஹதீஜாவோ அல்லது அபூபக்கரோ ஏனைய மக்களுக்கு கூட தெரியாத அளவிற்கு ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளார் வராரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், மீண்டும் தன்னுடைய அடிமை பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருந்தது என்னன்னா, நான் அடிமையாக இருந்து வெளியே வர்றதை விட நான் இருக்கிற அறியாமை கோட்பாட்டிலிருந்து வெளியே வந்துட்டாலே அதுவே எனக்கு பெரிய சுதந்திரம். இந்த சுதந்திரம் எனக்கு முக்கியம் கிடையாது. என் எஜமானன் என்னை சுதந்திரமாக வெளியிடுறதை விட எது எனக்கு முக்கியம்? நான் அடிமை என்கிற கோட்பாட்டை விட்டு வெளியே வரணும். நான் அறியாமை காலத்தினுடைய பழக்கத்தில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்பதில் உளப்பூர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கால பொழுதுல தான் இஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகுது, வளர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு மக்களாக அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், அவருடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்று ஒவ்வொருவராக இஸ்லாத்தில் இணைய ஆரம்பிக்கும் போதுதான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உமையா இப்னு கலப் என்ற அந்த எதிரிக்கு தெரிகிறது. நபிகளாருடைய எதிரி அந்த பிலாலுடைய எஜமானனுக்கு தகவல் தெரியுது. தெரிந்த பிறகு நடக்கிற காரணம் ஒவ்வொரு காரியம் சாதாரண பிரச்சனை கிடையாது. இப்ப இருந்துகிட்டு யோசிச்சோம் நீங்க, இது அதனுடைய தத்ரூபத்தை அதனுடைய பரிணாமத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு அடிமையினுடைய காலம் எப்படி இருக்கும், அறியாமை காலம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் உளப்பூர்வமாக சிந்தித்து பார்த்தால் அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை, அபூபக்கரை, ஹதீஜாவை, அலியை, இந்த 4 பேரை தொட முடியாது. ஏன் தொட முடியாது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூதாலிபினுடைய அடைக்கலத்தில் இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அபூதாலிபின் அடைக்கலத்தில் இருக்கிறார். அலி அபூதாலிபின் அடைக்கலத்தில் இருக்கிறார். அபூபக்கர் செல்வந்தராக இருக்கிறார். அதனால் இந்த 4 பேரை தொட முடியாது. அவர்களிடத்துல என்னன்னா எதையும் பிரச்சனை பண்ண முடியாது. திட்டிக்கலாம், சபிக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம் எதிராக. ஆனால் அவர்களை தொடுவதற்கு அடிப்பதற்கு நாதி கிடையாது, தொட முடியாது. மீறி தொட்டுட்டோன்னு சொன்னா குறைஷிகள்ல மற்ற கோத்திரத்தவர்களை நம்மளை கடுமையான முறையில் பின்னி எடுத்துருவாங்க, நமக்கு கடுமையான வேதனை தந்து விடுவார்கள் என்பதை அன்றைய காலத்தில் இருந்த மக்கா காஃபிர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அபு லஹப், அபு ஜஹல், அபு சுஃபியான் அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அதே போன்று உமையா இப்னு கலப், இது போன்ற சில முக்கியமான மக்கா காஃபிர்கள் நபிகளாரை தொட முடியாது, அபூபக்கரை தொட முடியாது, அலியை தொட முடியாது, ஹதீஜாவை தொட முடியாது. ஆனால் பிலால தொடலாம், பிலால என்னனாலும் செய்யலாம், யாரும் கேட்க வர முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக தன்னுடைய அடக்குமுறையை முழுமையாக கட்டவிழ்த்தார்கள். மொத்த கோபத்தை இறக்குறான், எல்லா காஃபிர்களும் சேர்ந்து இறக்குறான் ஒரு தனி நபர் மேல. வேற எந்த அடிமையும் அந்த நேரத்தில் கிடையாது.
அடிமைகள் எல்லாம் அந்த நேரத்தில் ஒரு கூட்டமாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. தனி ஒரு நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அவ்வளவு பெரிய அளவில் அச்சுறுத்தலை தருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவங்க கையை கட்டிடுவாங்க. கட்டி சிறுவர்களுடைய கரங்கள் அந்த கைத்தை கொடுத்து மதீனாவினுடைய பாலைவன வீதிகளை இழுத்துட்டு போவாங்க. சுடக்கூடிய மணல்ல நிர்வாணப்படுத்தி உருட்டுவாங்க. கல்லை தூக்கி நெஞ்சில் வைப்பது, முதுகில் வைப்பது, இடுப்பு பகுதியில் வைப்பது, கடுமையான பாறாங்கல்லை எடுத்து அவருடைய உடலில் வைத்து அவருக்கு கடுமையான வேதனைகளை தந்து கொண்டு இருந்தார்கள் என்பதை வரலாற்று செய்திகள் ஹதீஸ்களுடைய துணைகள் கொண்டு நம்ம பார்க்க முடியும். கடுமையான வேதனை. இப்படி ஒரு வேதனை சித்திரவதைகளை நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாது. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்தியாவில் பாசிச அரசுகளால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படுகிற கொடுமைகளை காட்டிலும் மிகப்பெரிய கொடுமை நடந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாய் திறக்க முடியாது. பிரச்சனை என்ன? இங்க பாஜக காரன் நடத்தக்கூடிய இந்த கொடூரத்தை எல்லாம் பார்த்து ஐநால உள்ளவன் வாயை திறக்கிறான், வெளிநாட்டில் உள்ளவன் வாயை திறக்கிறான், இந்தியாவில் இருக்கிற மற்ற முஸ்லிம்கள் நடுநிலைவாதிகள் வாயை திறக்கிறார்கள். நபிகளார் காலத்தில் பிலால் பட்ட சித்திரவதையை பார்த்து நபிகளார் வாயை திறக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்படி கேட்ட முதல் கேள்வி என்ன? உன் அடிமையா? உன் அண்ணனா? உன் தம்பியா? ஏன் அடிமை? நான் என்னனாலும் செய்வேன், கொலை கூட செய்ய உன்னால தடுக்க முடியுமா? அப்படி ஒரு வார்த்தை. அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமையா இப்னு கலப் இடத்தில் சொல்லுகிறார், நான் இவரை விலைக்கு வாங்கி கொள்கிறேன், 10 தங்க காசை கொடுக்கிறேன் அப்படின்னு. தங்க காசை கொடுக்கிறார். விலை கொடுத்தாச்சு. விலை கொடுத்த பிறகு உமையா சொல்றாரு, நீ ஒரு தங்க காசுக்காக இந்த பிலாலை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன். அதுக்கு அபூபக்கர் சொல்கிறார், நீ 1000 தங்க காசை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்து பிலாலை வாங்கியிருப்பேன். நீ உன்னுடைய பார்வையில் எப்படி? பிலால் ஒரு தங்க காசு கூட நிகர் இல்லைங்கிறது உன் பார்வை. ஏன் பார்வை 1000 தங்க காசை கூட கொடுக்கலாம் இப்படிப்பட்ட நபரை விடுதலை செய்வதில் என்று சொல்லி விடுதலை செய்து மக்கா நகரத்திற்குள் நிம்மதியாக பிரவேசமாகிறார் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். சோதனை இப்ப நடந்ததெல்லாம் பெரிய சோதனை கிடையாது. அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்போது கூட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அந்த ஒருவனுக்கு நிகராக வேறு யாரும் கிடையாது. அந்த கோட்பாடு தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு இறைவனை எந்த காரணத்தை கொண்டு விட்டுற மாட்டேன், இறைவனுக்கு இணை வைத்து விட மாட்டேன் என்பதில் உளப்பூர்வமாக தன்னுடைய வாழ்க்கையை நெறிகளை கடைபிடித்துக் கொண்டவர் அந்த பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இது எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை இருக்குன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையில் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நம்ம தைரியமா நிற்போம். நமக்கு ஒரு பிரச்சனை, ஏகத்துவத்தை சொல்றோம், நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, சண்டை போட வருவாங்க. அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றோம், பாஜக காரர்களால் பிரச்சனை வருகிறது, இஸ்லாமியர்கள் பெருங்கூட்டம் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிம்மதி நமக்கு இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த நிம்மதி கிடையாது. நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, நம்மளை யாரும் விடுவிக்க போறது கிடையாது, நம்ம வாழ்க்கை இதோட போயிடும், நம்ம கதையே முடிஞ்சிடும். அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் கூட அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் செய்த காரியம் அல்லாஹ் ஒருவன் தான், அந்த இதுல விட்டு கொடுக்க மாட்டேன், அதுல தடுமாற மாட்டேன், தடம் புரள மாட்டேன் என்பதில் உளப்பூர்வமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். பிலாலை கடுமையா அல்லாஹ் சோதிச்சு அந்த நேரத்தில் மட்டும் விடல. அந்த நேரத்தில் விடுதலை ஆன பிறகு தொடர்ந்து பிலால் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிற தருணங்களை பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கூட ஒவ்வொரு தருணத்திலும் மனவேதனைக்கு ஆட்பட்டார். இப்படி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு முஸ்லிமுக்கு வரல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வேறு எந்த நபி தோழருக்கும் வராத பிரச்சனை யாருக்கு வந்தது? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், நபிகளாருடைய அரவணைப்பில் இருக்கிறார். அரவணைப்பில் இருந்தால் கூட ஏராளமான சித்திரவதைகள் முஸ்லிம் மக்களால் கூட ஒரு சில நேரத்தில் வந்தது. அப்படித்தான் ஒரு தருணம் பிலால் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ற 3 மிக முக்கிய நபித்தோழர், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இஸ்லாத்திற்காக பெரும் தியாகங்களை செய்தவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள், ஜிஹாது செய்தவர்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் மக்கா வெற்றி நேரம் அடையக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் இந்த 3 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை விட்டு கொஞ்சம் தொலைதூரத்தில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிக பெரும் அளவில் இடையூறாக தடைக்கல்லாக இருந்த அபூ சுஃபியான் மக்கா வெற்றி அடைய போகிறது என்ற தகவலை கேட்டவுடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார். அவருக்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்தின் மீது ஒரு அபிப்பிராயம், ஆனால் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை வரும், நம்மளை மக்கால வாழ விட மாட்டாங்கிற எண்ணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். பிறகு இப்போ மக்கா வெற்றி அடைய போதும் தெரிஞ்சிருச்சு, நபிகளார் மக்காக்குள்ள வரப்போறாங்க, இனிமேல் நபி கையில தான் மக்கான்னு வந்துருச்சு, இதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நபிகளாரை நோக்கி வருகிறார். இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த அந்த அபூ சுஃபியானை பார்த்து இந்த 3 நபி தோழர்கள் சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, இந்த அபூ சுஃபியான் இவருடைய கழுத்துகளை இன்னும் அல்லாஹ்வுடைய வாள்கள் இன்னும் பதம் பார்க்கலையே அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாங்க. யார் சொல்றா? பிலால் அவர்கள், சல்மான் பின் ஃபாரிஸ் அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 3 நபித்தோழர்களும் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னும் இந்த அபூ சுஃபியான் உயிரோடு இருக்கிறானா, இவனை விட்டுட்டோமே,
இவன் அப்பவே கொண்டிருக்கணுமே, இவனை விடாமல் இவனை கொல்லாமல் நம்ம விட்டு விட்டோமே என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அபூ சுஃபியானுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இவங்க பேசுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன் தவறு கிடையாது என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றதனால் இந்த மக்களை அபூ சுஃபியான் படுத்தின பாடு அப்படி. மக்காவில் இருந்து நபிகளாரையும் நபி தோழர்கள் தோழியர்களை விரட்டி அடித்தவர் அபூ சுஃபியான். பத்ர் களத்திற்கு ஆரம்ப காரண கர்த்தாவாக இருந்தவர் அபூ சுஃபியான். உஹது களத்தில் 70 நபி தோழர்களை கொலை செய்தவர் அபூ சுஃபியான். ஹந்தக் யுத்தத்தில் எல்லா கூட்டத்தையும் ஓரணியில கொண்டு வந்து சேர்த்தவர் அபூ சுஃபியான். ஹுதைபியா உடன்படிக்கையை ஏற்படுத்தி இது மாதிரியான கோரிக்கைகளை, இது மாதிரியான உடன்படிக்கையுடைய வார்த்தைகளை உருவாக்கியவர் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் தான் மக்காவிலும் மதீனாவிலும் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இறைவன் அவருடைய பாவத்தை மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அது விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் மீது இருந்த அந்த கோபத்தின் வெளிப்பாடு இந்த 3 நபி தோழர்கள், குறிப்பாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் இந்த அபூ சுஃபியானை உயிரோடு விட்டுட்டோமே, இஸ்லாத்துக்கு வந்துட்டான், இனிமே அவனை தொடவும் முடியாது. அப்படித்தானே? இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சகோதரர்கள். ஆனால் அபூ சுஃபியானை விட்டு விட்டோமே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு ஒரு வார்த்தை பேசுகிறார்கள். கோபத்தில் வருகிறது. பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தக்கூலூன லி ஷைഖி குரைஷ், குறைஷிகளுடைய தலைவன், குறைஷிகளுடைய சையது தலைவனை பார்த்தா நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறீர்கள். வார்த்தை சாதாரண வார்த்தையா? நீங்கள் யாரை பார்த்து பேசுகிறீர்கள்? இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, பிலாலை மட்டப்படுத்தி அபூ சுஃபியானை உயர்வுபடுத்தி வருகிற வார்த்தை யார்கிட்ட இருந்து வருது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து வர்ற வார்த்தை. எப்படிப்பட்ட ஒரு மனவேதனை பிலாலுக்கு வந்திருக்கும் தெரியுமா? சாதாரண ஒரு காரியம் கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இஸ்லாத்திற்காக அடும்பாடுபட்டவர், பல ஜிஹாதுகளிலே கலந்து கொண்டவர், ஹிஜ்ரத் செய்தவர், எத்தனையோ பல்வேறு தியாகத்தை செய்த பிலால் இத்தனை இஸ்லாத்திற்கு பெரும் அளவில் அச்சுறுத்தலாக இருந்த அபூ சுஃபியானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இவரை இன்னும் கொல்லாம விட்டுட்டோமேங்கிறார். இதை பார்த்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், பிலாலே என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? குறைஷிகளுடைய தலைவனை பார்த்து இப்படி பேசுறீங்க அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அவங்க கடுமையான ஒரு மனவேதனைக்கு ஆட்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி போகிறது. செய்தி போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் அழைச்சி கேட்கிறாங்க, அபூபக்கரே, நீங்கள் பிலாலை, சுஹைபை, சல்மானை கோபப்படுத்தி விட்டீர்களா? அத்தக்கு அகலத்தகும், நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா அபூபக்கரே என்று கேட்டார்கள். கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவேளை அபூபக்கரே நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால், அவர்கள் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஆகியிருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டீர்கள். அகலத்த ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள். சாதாரண காரியம் கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால், நீங்கள் கோபப்படுத்தியது அல்லாஹ்வை, வேற யாரையும் கோபப்படுத்தல, நீ அல்லாஹ்வை கோபப்படுத்திட்ட என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அந்த சபையை விட்டு வெளியே வராங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க அழைக்கிறாங்க, சல்மானை அழைக்கிறார்கள், சுஹைபை அழைக்கிறார்கள். தோழர்களே, உங்களை நான் கோபப்படுத்திட்டேனா, ஏதாவது தவறுதலா பேசிட்டேனா, உங்க மனம் புண்படும்படி ஏதாவது நான் வார்த்தைகளை சொல்லிவிட்டேனா, சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நீங்கள் கோபப்படாதீர்கள், என் மீது வெறுப்பை நீங்கள் காட்டாதீர்கள், இறைவனுடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுவோம் என்றார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்கள் பாவத்தை மன்னிப்பான், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க மேல எந்த கோபமும் படல அப்படின்னாங்க. இப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கூட நபி தோழர்களால் ஒரு சில நேரத்தில் தவறுதலாகத்தான் அபூபக்கர் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் இது மாதிரி வார்த்தைகளை வேறு வேறு நபி தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அவர்களை இன்னொரு நபி தோழர் சொல்றார். சண்டை யாருக்கு? அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சிறிய தகராறு ஏற்படுது. அந்த நேரத்தில் தகராறுல என்ன சொல்றாருன்னா, அபூதர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர், மக்காவில் இருக்கிற காஃபிர்கள் குறைஷிகளை பார்த்து அரள்ற அளவுக்கு ஒரு பெரும் கோத்திரம். அந்த கோத்திரத்தை சார்ந்த அபூதர் என்ன சொல்கிறார்? பிலாலை பார்த்து எப்ன சௌதா, கருப்பியின் மகனே அப்படின்ட்டார். வார்த்தையில ஒரு வார்த்தை திட்டார். எப்படி சொல்கிறார்? கருப்பி பெத்தவனே, கருப்பியின் மகனே அப்படின்ட்டார். இந்த செய்தி நபிகளார்ட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூதரை அழைக்கிறார்கள். அபூதரே, நீங்கள் அவருடைய தாயாரை திட்டினீர்களா? பிலாலுடைய மனம் நோகும்படி நீங்கள் பேசினீர்களா? அப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இத்தனை பல தியாகங்கள் செய்தாலும் சரி, அந்த கருப்பு தோல் அவங்களை எந்த சூழ்நிலைக்கெல்லாம் கொண்டு போது பாருங்க. அந்த தியாகத்தை எல்லாம் யாருமே மனசுல வைக்கல. அவர்கள் செய்த அர்ப்பணிப்பை யாரும் பார்க்கல. எதை பார்க்கிறாங்க? கருப்புங்கிறது அவ்வளவு பெரிய அளவுல இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கூட ஒவ்வொரு சூழ்நிலையில் பல்வேறு வகையான மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு நபித்தோழர். நபிகளார் சொன்னார்கள் அபூதரை பார்த்து, அபூதரே, நீங்கள் பிலாலுடைய தாயை திட்டிவிட்டீர்கள், பிலாலை திட்டிவிட்டீர்கள், நீங்கள் அறியாமை காலத்தில் உள்ள மக்களாகவே நான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள் யார்? இன்னும் முஸ்லிமா ஆகல, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரல, இன்னும் ஜாகிலியத்தினுடைய பழக்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நாளில் இருந்து அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் பிலாலை எங்கே பார்த்தாலும் உடனே கீழே படுத்துவார். கீழே படுத்துக்கொண்டு தலையை ஒரு பக்கம் சாய்த்து கொண்டு பிலாலை அழைப்பார். பிலாலே, என்னை மன்னித்து விடுங்கள், என் முகத்தில் கால் வைத்து நடந்து போங்க,
இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும், பிலால் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவன் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என்று ஒவ்வொரு நாள் பொழுதும் இதை செய்து கொண்டிருந்தார். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், நான் தவறு செஞ்சிட்டேன், அறியாமை காலத்தின் பழக்கத்தை செஞ்சுட்டேன், உங்கள் தாயாரை கொச்சப்படுத்தி நான் இழிவுபடுத்தி நான் பேசிவிட்டேன், பிலாலே நீங்கள் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவர் என்பதை இந்த மதீனா மக்கள் தெரிந்து கொள்ளட்டும், என் மேல ஏறி என் முகத்தை மிதித்துக் கொண்டு நடங்கன்னாங்க. அப்போதும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான், நான் எந்த ஒன்றும் வருத்தப்படல, நான் எந்த ஒரு நேரத்தில் உங்க மேல கவலைப்படல, உங்கள் மீது கவலைப்பட்டு வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சகித்துக் கொண்டு அந்த நிகழ்வுகளை எல்லாம் கடந்து சென்றார்கள் என்பதை ஒவ்வொரு நாள் பொழுது இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இருந்த ஒற்றுமை இருக்குத, உலகத்துல வேற எந்த நபி தோழரோடும் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஒற்றுமையில இல்லை. அபூபக்கர் கூட இப்படி ஒரு ஒற்றுமையில கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய மிக நெருங்கிய தோழர். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்வை விடுத்து நான் ஒருவனை இந்த உலகத்தில் ஒருவரை நண்பராக ஆக்க வேண்டும் என்று இருந்தால் நான் அபூபக்கரை ஆக்கி இருப்பேன் என்றார்கள். அந்த இடம் அபூபக்கருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. ஆனால் அந்த அபூபக்கரோடு இருந்த ஒற்றுமையை விட நபிகளாருக்கு அதிக ஒற்றுமை யாருக்கு? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நபி தோழரும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விடியல் பிலாலை கொண்டுதான் ஆரம்பிக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய இரவு பொழுது அடங்குவது பிலாலை கொண்டுதான் ஆரம்பிக்கும். நபிகளாருடைய எல்லா பயணத்திலும் பிலால் இருப்பார். பாங்கை கொண்டுதான் பிலாலுடைய ஒவ்வொரு நேர பொழுதுகளிலும் பாங்கினுடைய அந்த ஓசைக்காக வேண்டி அன்ற நேரத்தில் நபிகளாருடைய எல்லா தருணங்களிலும் இருந்தவர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். பிலாலை சந்திக்காத நாள் நபிகளாருக்கு ஒன்று கிடையாது. பிலாலை இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பா ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தால் கண்டிப்பாக அந்த சபையில் பிலால் இருப்பார் என்ற அளவிற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரோட அதிக ஒற்றுமையில் அதிக அளவிற்கு ஒரு நெருக்கத்தில் அந்த நபித்தோழர் இருந்தார் என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடை பாருங்க. உலகத்துல எத்தனையோ பேர் என்னன்னா தீண்டாமை உடைத்து பேசி இருக்கிறாங்க. தீண்டாமை கூடாது, கருப்பர் வெள்ளை என்ற வேறுபாடு கூடாது, மொழி வேறுபாடு கூடாது, இன வேறுபாடு கூடாது என்று பேசியவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. எல்லாம் வாய் வார்த்தை மேடை வரைக்கும் தான் இருக்கும், மைக்கு வரைக்கும் இருக்கும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட சேர்ந்து நிக்கிற பண்பாடுல இருக்க மாட்டாங்க. நபிகளார் எந்த மக்காவின் ஆரம்ப கட்ட காலத்தில் பிலாலை தன் தோழர் என்று அறிமுகம் செய்தாரோ, தன் நண்பர் என்று அறிமுகம் செய்தாரோ, கடைசி மௌத்து வரைக்கும் பிலால் ரலியல்லாஹு அவர்களோடு தன் வாழ்க்கையில் பெரும்பகுதி நேரத்தை கழித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சமூகத்தில் எத்தனை பேர் மேடையில பேசுவாங்க தெரியுமா? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாதுன்னு திராவிட கழகத்திலிருந்து பேசுவாங்க, நார்த்திக கொள்கையிலிருந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு தலித்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தன் வீட்டு மருமகளை எடுக்க மாட்டாங்க, ஒரு தலித் வீட்டிற்கு தன் வீட்டு பெண்ணை கொடுக்க மாட்டாங்க. அது உயர்ந்த முதலமைச்சர் என்ற பொறுப்புகளில் வைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வேறு நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை பொறுத்த வரைக்கும் மேடைக்கு ஒத்து வரும். எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல், கருப்பு வெள்ள வேறுபாடு இல்ல, தலித்து பார்ப்பனர்கள் என்ற வேறுபாடு இல்லை என்று பேசுவார்கள். அது நிகழ் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டாங்க. நபிகளார் கொண்டு வந்தாங்க. எந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு மக்காவில் இருந்த காபிர்களுக்கு நபிகளார் அறிவிப்பு செய்தார்களோ அந்த அறிவிப்பின்படி கடைசி காலகட்டம் வரைக்கும் பிலால் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரை போன்றுதான் வழி நடத்தி சென்றார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு செய்தி. இது மட்டும்தானா பிலாலுடைய வாழ்க்கையில தியாகம் என்று கேட்டால், பிலாலுடைய இன்னொரு தியாகம், அவர் வழிபாட்டில் தலை சிறந்தவர். பிலாலை பொறுத்த வரைக்கும், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை நீங்க திருக்குரான்ல பார்க்கலாம். திருக்குரானில் 11வது அத்தியாயம் சூரா ஹூதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் நபியுடைய வரலாற்றை பற்றி பேசுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த மக்கள், அன்றைக்கு இருந்த காஃபிர்கள் நூஹ் நபிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, உங்களை பலகீனமான மக்கள் பின்பற்றுகிறார்கள். பின்பற்றுவதெல்லாம் யாரு? எல்லாம் கீழ் ஜாதி, எல்லாம் சாதாரண அடிமைகளாக இருக்கக்கூடிய பிற்போக்கு தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களை பின்பற்றுகிறார்கள். நாங்க பின்பற்றக்கூடிய இடத்துல இல்லை, நாங்கள் எல்லாம் ஒரு பெரும் முதலைகள், பண முதலைகளாக இருக்கிறோம், பெரும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறோம், நாங்க பின்பற்ற இடத்துல இல்லை, அவங்களை எல்லாம் விரட்டி விட்டுருங்க, நாங்க வரோங்கிறாங்க. நூஹ் நபி எப்படி பிரச்சாரம்? அந்த மக்களை விரட்டி விட்டுருங்க, நாங்கள் வருகிறோம் என்ற கருத்தில் அந்த மக்கள் பேசுகிறார்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நான் ஒருவேளை இந்த மக்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டேன்னா நான் அல்லாஹ்விடத்தில் நான் குற்றவாளியாக பார்க்கப்படுவேன். இந்த மக்கள் வரணுங்கிறது ஏன் முடிவு கிடையாது, இவங்களை விரட்டணுங்கிறது ஏன் முடிவு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய முடிவு. யார் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவை நான் எடுக்கக்கூடாது, அது அல்லாஹ் எடுக்கணும். அல்லாஹ் இந்த மக்களை தேர்வு செய்திருக்கிறான், நான் எந்த ஒரு வகையில தேர்வு செய்யல அப்படின்னாங்க. அப்படி இறைவன் தேர்வு செய்த நபிகளாருடைய உம்மத்தில தலை சிறந்த நபித்தோழர்களில் ஒருவராக பிலால் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். எப்படிப்பட்ட வழிபாட்டில் திளைத்த ஒரு நபித்தோழர் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்த பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். பிலாலே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஏதாவது ஒரு தலை சிறந்த அமலை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எப்போ? மக்காவினுடைய ஆரம்ப கட்ட காலம். நபிகளார் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து அந்த 3 ஆண்டு கால ரகசிய பிரச்சாரத்தின் போது இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால். அந்த நேரத்தில் இருந்து மதீனால ரசூலா கேட்கிறாங்க,
இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் செய்யக்கூடிய, விடாமல் செய்யக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய அமல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் நான் எப்பொழுது ஒளி செய்தாலும் சரி, இரவில் செய்தாலும் சரி, எனக்கு விருப்பமான நேரத்திலலாம் செய்வேன், இரவில் செய்தாலும் சரி, பகலில் செய்தாலும் சரி, அல்லாஹ் விதியாக்கிய தொழுகையை நான் தொழாமல் இருப்பதில்லை. விதியாக்கிய தொழுகைனா ஃபர்லு தொழுகை கிடையாது. எனக்கு அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அந்த அளவுக்கு தொழுவேன். ஒரு நேரம் 2 ரக்காய் தொழுவேன், ஒரு நேரம் 4 ரக்காய் தொழுவேன், ஒரு நேரம் அதிகமாக இருந்தால் நான் 10 ரக்காயத்தும் தொழுவேன். நான் ஒளி செய்தாலே சில தொழுகைகளை தொழாமல் இருக்க மாட்டேன். ஒளி செய்கிற நேரமெல்லாம் தொழுவேன். இரவில் ஒளி செய்தாலும் தொழுவேன், பகலில் ஒளி செய்தாலும் தொழுவேன். அந்த ஒழுவுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழுகை நான் தொழாமல் இருந்ததில்லை. இதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இன்று வரை நான் கடைபிடிக்கிறேன். ஏன் பிலால்ட்ட இந்த வழிபாடு வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து அபூபக்கரோ உமரோ தலை சிறந்த நபித்தோழர்கள் யாருமே செய்யாத ஒரு அமலை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் செய்தார்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்த அருளை உணர்ந்து பார்த்தவர் பிலால் மட்டும்தான். நம்ம எப்படிப்பட்ட அடிமையா இருந்தோம், எவ்வளவு பெரிய கீழ்நிலையில இருந்தோம், அல்லாஹ் எப்படி ஒரு கண்ணியத்தை நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். இன்னும் கண்ணியம் அடையல, அவர் வெள்ளத்தோல ஆகல, சமூகத்தை அவர் கண்ணியமா யாரும் பார்க்கல. ஆனால் அடிமையாக இருந்த என்னை சுதந்திரமானவனாக ஆக்கியவன் அல்லாஹ். என்னை அறியாமை கால பழக்கத்திலிருந்து நேரிய பாதைக்கு கொண்டு வந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாவுக்கு நான் ஏதாவது நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துவதை, வணக்க வழிபாட்டின் மூலமாக செலுத்துவதை அதிகமாக ஆர்வப்பட்ட நபித்தோழர்கள் முதன்மையானவர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். எப்போது தொழுகை, அவருடைய வாழ்க்கை பெரும்பகுதி நேரம் பள்ளிவாசல், தொழுகை 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 மட்டுமே தன் வாழ்க்கையில பெரும்பகுதி நேரத்தை செய்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஒரு தருணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஹைபர் யுத்தத்தை முடிச்சுட்டு வராங்க. யுத்தத்தை முடித்து விட்டு வருகின்ற வேளையில் ஒரு இடத்துல தங்குறாங்க ரசூலுல்லாஹ். தங்கும் பொழுது எல்லாருக்கும் கடுமையான உடல் வலி, கடுமையான சோர்வு, தூங்குவதற்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் தன் தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, தோழர்களே, உங்களை யாராவது ஃபஜருக்கு எழுப்பி விடுறவங்க உண்டா? நம்ம தூங்கிட்டா தெரியாது, ஃபஜர் போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உடல் சோர்வுல இருக்கிறோம். ஃபஜருடைய வேளையில் உங்களை யார் நம்மை எழுப்பி விடக்கூடியவர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை எழுப்பி விடுறேன், நீங்க தைரியமா தூங்குங்கன்ட்டாங்க. தூங்குங்கன்னு சொல்லிட்டு பிலால் தூங்கல. வேறொரு அறிவிப்புல ஒரு நேரம் பிலால் தூங்கி இருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாரும் தூங்க போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒளி செய்து விட்டு தக்பீர் கட்டுறாங்க, தொழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தூங்க செல்கிறார்கள், நபிகளார் உட்பட தூங்க செல்கிறார்கள். நான் இந்த நேரத்தை வணக்க வழிபாடுகளை செலுத்த ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி வணக்க வழிபாடுகளிலே அதிகமாக ஊறி திளைத்த ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், பிலாலே, உங்களுடைய செருப்பின் ஓசையை சொர்க்கத்தில் எனக்கு முன்பதாக நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், சொர்க்கத்தில் உங்களுடைய செருப்பின் ஓசையை கேட்டேன். நீங்கள் சொர்க்கவாசியில் ஒருவராக இருக்கிறீர், நீங்கள் சொர்க்கம் செல்ல இருக்கிறீர், உங்களை அல்லாஹ் சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டான் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வாழுகிற தருணத்திலேயே அத்தகைய ஒரு தியாகத்தை செய்தார்கள். அத்தகைய ஒரு பெரும் நற்செய்தியை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் வணக்க வழிபாடு. அதிக அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி விசுவாசத்தோடு நடந்த நபித்தோழர்கள் இவர் ஒருவர். எல்லா நபித்தோழரும் இறைவன் விஷயத்தில் நன்றி விசுவாசத்தோடு நடந்து கொண்டார்கள் என்றாலும் அதிக வழிபாடுகள் மூலமாக அந்த காரியத்தை வெளிப்படுத்திய ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு செய்தி. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வராங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய அந்த தருணத்துல, அந்த நேரத்தில் சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டா, அதிகமாக நபி தோழர்கள் தோழியர்கள் பசியில இருக்கிறாங்க. திண்ணை தோழர்கள் அதிகமான பேர், ஏழை முஹாஜிர் பெண்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலாலை கூப்பிடுறாங்க. தன் தோழர், தன் நெருங்கிய தோழர் பிலாலை அழைக்கிறார்கள். பிலாலை அழைத்து சொன்னார்கள், பிலாலே, யாருக்கிட்டையாவது மதீனா மக்கள்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வாங்க, நம்ம மக்கள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க, கடன் வாங்கி கொண்டு வந்து அந்த மக்களுடைய பசியை நீங்கள் நீக்குங்கள் என்று நபிகளார் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்றாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் ஒவ்வொரு பகுதியில போய் கடன் கேட்கிறாங்க. கடன் ஏதாவது பொருளாதாரம் இருந்தா தாங்க, இப்ப பணமா இருந்தா தாங்க, உணவா இருந்தா தாங்க, தானியமா இருந்தா தாங்க, எங்கள் தோழர்கள் எல்லாம் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை தாங்க கடனாக என்று கேட்டு கடன் பெற்று தன் தோழர்களுடைய பசியை நீக்கிய ஒரு தோழர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அப்படி ஒரு தருணம், ஒரு நேரம் ஒரு யூதன்ட்ட போய் பிலால் ரலியல்லாஹு அவங்க கடன் கேட்கிறாங்க. அந்த யூதன் சொல்றாரு, நான் தாராளமா தருகிறேன், சொன்ன நேரத்துல கடனை திருப்பி தரணும், திருப்பி தரலன்னு நீ எனக்கு அடிமை. இதுதான் வாக்குறுதி, ஒப்பந்தம். எப்படி யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடிப்படை கலாச்சாரம் என்னன்னு கேட்டா, கடனை அள்ளி கொடுப்பான். கடனை அள்ளி கொடுத்து கரெக்டா அந்த நேரத்துல நம்முடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பறிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஈடுபடுவோம். அஷ்ரஃப் என்று, அதாவது கஅப் இப்னு அஷ்ரஃப் என்று நபிகளார் காலத்தில் இருந்த ஒரு யூதன். அந்த யூதன் செய்த காரியம் என்ன தெரியுமா? முஹம்மது பின் மஸ்லமா கிட்ட பேசுறான். அது முஹம்மது பின் மஸ்லமா என்பவர் ஒரு நபித்தோழர், தலை சிறந்த நபித்தோழர். அந்த நபித்தோழரை பார்த்து கஅப் இப்னு அஷ்ரஃப் சொல்கிறான், முஹம்மதே, நீங்கள் எங்கள்கிட்ட கடன் வாங்கிக்கங்க, எவ்வளவு நாள் கேளுங்க தரேன்,
திருப்பி தரலன்னு உங்கள் மனைவி எனக்கு தரணும். யூதன் வச்ச டிமாண்ட் என்னது? உங்க வீட்டு பெண்கள் அனுப்பிடுங்க, வீட்டு குழந்தைகள் அனுப்பிடுங்க. யூதன் அந்த அளவிற்கு இந்த கடன் விஷயத்துல வட்டியை எந்த வகையில வசூலிக்க வேண்டும் என்று வட்டியில மூழ்கிய ஒருவன். அப்படிப்பட்ட யூதன் கேட்கிறான், பிலாலே கடன் நான் தரட்டுமான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வாங்கிக்கங்க நீங்க தாராளமா. டைமை தாண்டிட்டுன்னா பிலால் ரலியல்லாஹு அடிமையா போகும். பிலாலை அவன் பெற்றுக்கொள்வான். அப்படி ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கடனை ஒருவருக்கு பெற மனசு வருமா? இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில் அடிமையாக என் வாழ்க்கையில பெரும்பகுதி நேரத்தை கழிச்சிட்டேன், சுதந்திரமாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் மீண்டும் ஒருவனிடத்தில் கடன் பெற்று அவன்கிட்ட அடிமை ஆகிறது எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. ஆனால் அதுலயும் தலையிடுறாங்க, கடனை பெற்றுக் கொள்கிறார்கள். கடனை பெற்றுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நேரம் பிலால் ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொல்லுகின்ற வேளையில் அந்த யூதன் கடந்து செல்பவன் கேட்கிறான், பிலாலே ஞாபகம் இருக்குதா, நேரம் நெருங்கிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கடனை திருப்பி தரணும் அப்படிங்கிறான். அதை கேட்ட உடனே பிலால் ரலியல்லாஹு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஆஹா, நம்மளை மறுபடியும் அடிமையாக ஆக்க போறாங்க, நம்ம கதை இதோட முடிஞ்சது. பொருளாதாரம் இல்ல, நபிகளாட்ட போறாங்க. பிலால் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடனை கொடுத்த யூதன் என்னிடத்தில் என்னை நினைவுபடுத்தி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான். என்ற பொருளாதாரம் இல்லை, கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நான் இப்போது என்ன செய்ய போகிறேன் என்றால் ஊரை விட்டு போறேன். எனக்கு வேற வழி இல்லை. என்னால் நான் தான் கடனை வாங்கினேன், தோழர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நான் தான் கடனை பெற்றேன். கடனை திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் நான் ஊரை விட்டு வெளியேறுகிறேன். எப்போது கடனுக்கான பொருளாதாரத்தை பெற்றுவிட்டு வருகிறேனோ அப்போதுதான் ஊருக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவினுடைய கடை கொடிக்கு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மறுபடியும் அழைப்பு வருது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விடுறாங்க பிலால். பிலால் ரலியல்லாஹு வராங்க. வருகின்ற வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல. ரசூலுல்லாஹ்வை பார்க்க போன உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிலாலே, பள்ளிவாசலுக்கு வெளியே 2 ஒட்டகமும் தானியங்கள் இருந்துச்சே பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். இது எனக்கு பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் எனக்கு தந்த அன்பளிப்பு. இதை நான் முழுமையாக உங்களுக்கு நான் தருகிறேன். யார் யாரிடத்திலெல்லாம் கடன் பெற்றீர்களோ அத்தனை பேர் கடனை அடைச்சிட்டு வாங்க, நீங்கள் அடைக்கிற வரைக்கும் நான் இந்த பள்ளியை விட்டு வெளியே போக மாட்டேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். பிலால் போகிறார். ஒவ்வொரு தானியங்களும் ரசூலுல்லாஹ் சொன்னதனால தான் கடன் வாங்கினார். அந்த கடனை அடைப்பதில் ஒரு மிக முக்கிய பங்கு நபிகளாருக்கும் இருக்கிறது, உணர்ந்து கொள்கிறார்கள். என்னால் பிலால் வெளியே போக கூடாது, என்னால் பிலால் என்பவர் கடன்பட்டு ஊரை விட்டு ஓடினார் என்ற பேர் இருக்கக்கூடாது. பிலாலை அழைக்கிறார்கள், தானியங்கள் மொத்தத்தை கொடுக்கிறாங்க. வேறு நாட்டு ஒருவர் அன்பளிப்பாக நபிகளாருக்கு கொடுத்த தூக்கி மொத்தத்தை கொடுத்தாச்சு. எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் கொடுங்க. ஒட்டுமொத்த பேருடைய கடனை அடைத்த பிறகு அந்த செய்தி கிடைச்சாதான் நான் மதீனா பள்ளிவாசலை விட்டு வெளியே போவேன், வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் முழுக்க அலைந்து தெரிந்து எல்லார் கடனையும் அடைக்கிறாங்க. கொஞ்சத்தை திருப்பி கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எல்லா கடனையும் அடைச்சிட்டீங்களா? இல்ல அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு. அப்படியா? நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நீங்கள் கடனை அடைக்கிற வரைக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். அப்படி தன்னுடைய தோழர்களுடைய பசியை நீக்குவதற்காக கடன் பட்டு பொருளாதாரத்தை சேகரித்து பசியை நீக்குவதற்காக செலவழித்த ஒரு நபித்தோழர்களில் முக்கியமானவர் பிலால் இப்னு ரபாஹ் என்ற இந்த நபித்தோழர். இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பல தியாகங்கள் நிறைந்திருந்தாலும் கடைசி கட்ட காலம் இவருடைய வாழ்க்கையில பெரும் சோதனைகள் நிறைந்த ஒரு காலமாக அல்லாஹ் ஆக்கினான். எந்த அளவுக்கு சூழ்நிலை மாறியது என்றால், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய மரண செய்தியை கேட்கிறாங்க. முதலில் நபிகளாருடைய மரண செய்தியை கேட்ட நபித்தோழர் பிலால் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ஆயிஷாவினுடைய மடியில் நெஞ்சின் மீது தலை வைத்த நிலையில் நபிகளார் மரணிக்கிறாங்க. அந்த செய்தியை முதல்ல ஆயிஷா சொன்னது பிலால் தான். வாப்பா இல்ல, வெளியூர் போயிருந்தாங்க. வேறு வேறு நபித்தோழர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியாது. உமர் கிட்ட சொல்லவா, உஸ்மான் கிட்ட சொல்லவா, மற்றவர்கள்ட்ட சொன்னா அவங்க எப்படி புரிந்து கொள்வார்கள் தெரியாது. நபிகளாரை ஒவ்வொரு நாள் பொழுது ஒவ்வொரு வக்தியில சந்திக்கக்கூடிய பிலால்கிட்ட சொன்னா சரியா இருக்கும் என்று சொல்லி பிலாலை அழைப்பு கொடுத்து பிலால் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்தவுடன் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌத் ஆயிட்டாங்க, நபிகளார் மௌத் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு கடுமையாக அழுகுறாங்க. ஒரு குழந்தை அழுவதை போன்ற அழுகை வெளிப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் மேல கொண்டிருந்த அந்த நேசம் 23 ஆண்டு காலம் ஏறத்தாழ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நபியோடு நகையும் சதையுமாக வளர்ந்து கொண்டு இருந்த நான் திடீரென்று நபிகளார் நம்மை விட்டு மரணித்து விட்டார் என்றால், நபி இல்லாமல் இந்த நாள் பொழுதுகளை அடுத்த கட்ட காலத்தை என் மௌத்து வரை நான் எப்படி கடக்க போறேன், அந்த பயம் அவருக்கு கடுமையான வேதனை தந்துச்சு. அதனுடைய விளைவு அபூபக்கர் அடுத்த ஆட்சியாளராக வருகிறார். பிலால் ரலியல்லாஹு மதீனா விட்டு வெளியூருக்கு போறார், சிரியா தேசத்தை நோக்கி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பிலாலை அழைச்சு சொல்றாங்க, பிலாலே நீங்க போகாதீங்க, நீங்க இந்த மதீனாவுக்கு தேவை, மஸ்ஜித் நபவியில் மீண்டும் நீங்க வாங்க சொல்லணும், இதே பள்ளியில் முஅத்தினாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல, சிரியா தேசத்துல போர் நடக்குது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த போர்க்களத்தில் ஈடுபட நான் ஆசைப்படுகிறேன், அதன் வாயிலாக கொல்லப்பட்டு ஷஹீதாகப்பட நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு அதுதான் இலக்கு, நாங்க போறேங்கிறாங்க. மீண்டும் அபூபக்கர் அழைக்கிறாங்க, பிலாலே நீங்க போகாதீங்க, இங்கேயே இருங்கிறாங்க.
அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, அபூபக்கரே, என்ன நீங்க தான் விடுதலை செய்தீர்கள், இதற்காகத்தான் நீங்கள் விடுதலை செய்தீர்கள் என்று சொல்லுங்கள், நான் இங்க இருக்கிறேன். அல்லாஹ்வின் முகத்துக்காகத்தான் விடுதலை செய்தது உண்மை என்றால் என்ன நீங்க தடுக்காதீங்க, நான் போதான் போறேன்ட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல, அந்த நன்மை நான் இழக்க விரும்பல, நான் அல்லாஹ்வுக்காகத்தான் செஞ்சேன், நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, ரப்புடைய முகத்திற்காகத்தான் நான் அதை செய்தேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பர் அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபிகளார் இல்லாத மதீனாவை என்னால பார்க்க முடியலன்ட்டாங்க. இத்தனை ஆண்டு காலம் நபியோடு இந்த மதீனாவில் நான் அலைந்து திரிந்தேன், நபியோடு எல்லா நேரங்களில் தொழுகையில் வீட்டில் எல்லா இடங்களிலும் நபியோடு நான் இருந்தேன், நபி இல்லாத மதீனாவை என்னால பார்க்க முடியல. அப்படி ஒரு இடத்தை, அப்படி ஒரு சூழ்நிலையை என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நபி இல்லைங்கிற வேதனை கடுமையான முறையில் இருக்குது. நான் இந்த மதீனா நகரத்துக்குள்ள இனிமேல் நுழைய மாட்டேன் முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் பாங்கே சொல்ல மாட்டேன். நாங்க ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நபிகளாரோடு இருந்து முஅத்தினாக இருந்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா வக்திலும் பிலால் தான். ரசூல்லா கூட ஒரு சில இடத்துல வக்து தொழுகையை மாற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல அபூபக்கர் இருந்தாங்க, பிலால் இடத்துல யாருமே இல்லை. ஒரு சில வக்துகளை தவிர. எந்த நேரம்? ஃபஜருடைய நேரம், குறிப்பாக ரமலானுடைய காலத்துல அந்த நேரத்தில் சஹருடைய பாங்கை இவர் எடுத்துக்குவார். சஹருடைய பாங்கை எடுத்துக்கொள்ளார். ஃபஜருடைய பாங்கை அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப பாங்கு என்ற ஒன்றை விடவே மாட்டேங்கிற அளவிற்கு அந்த இடத்துல விடாப்பிடியாக அந்த பதவி வகித்தவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளாருடைய மரண செய்தி கேட்டு அதனால வேதனைப்பட்ட நான் சப்தம் போட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல எனக்கு தாக்கத்தில்லைன்ட்டாங்க. என்ன காரணம்? முஹம்மது ரசூல் அத்தையாத்துல சொல்லதான் போறோம், ஸலவாத்து சொல்லதான் போகிறோம். சப்தமிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு எனக்கு தாக்கத்தில்லை, நான் சொல்ல மாட்டேன். நான் பாங்கை முழுமைப்படுத்த மாட்டேன், அதற்குள்ள அழ ஆரம்பிச்சிருவேன். அதனால் இனிமேல் என் வாழ்நாள பாங்க சொல்ல மாட்டேன் முடிவெடுத்துட்டு மதீனா நகரத்தை விட்டு வெளியேறுகிறார். சிரியாவில் போர்க்களத்தில் ஈடுபடுகிறார். ஒரு நேரம் வருகிறது, அபூபக்கர் மரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி. உமர் சிரியா தேசத்தை வெற்றி கொள்கிறார். பாலஸ்தீனம்லாம் நம்முடைய கரங்கள்ல வருது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆட்சி பீடம் எப்படி நடக்குன்னு பார்க்கறதுக்காக சிரியா தேசம் வருகிறார். எல்லா மக்களும் கோரிக்கை. என்ன கோரிக்கை தெரியுமா? ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, உமரே, எங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் இருக்கு, ஒரு கோரிக்கை இருக்கு. என்ன கோரிக்கை? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மீண்டும் ஒரு முறையாவது பாங்க சொல்லுங்க. நாங்கள் நபிகளாருடைய காலத்தை மீண்டும் கண்ணெதிரில் பார்க்க விரும்புகிறோம். அந்த பிலாலுடைய சத்தத்தில் தான் நாங்கள் நபியினுடைய காலத்தை உணர்ந்தோம், மீண்டும் நபியின் காலத்தை உணர ஆசைப்படுகிறோம். பிலாலை மீண்டும் ஒரு முறை பாங்க சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சையதுனா, எங்கள் தலைவர் பிலாலே. யாரு? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் ஆட்சி தலைவர் உமர். அந்த உமர் பிலாலை பார்த்து சொல்லுகிறார், சையதுனா, எங்கள் தலைவரே, எங்கள் இன்னொரு முறை பாங்க சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பாங்கை கேட்பதற்கு இந்த மக்கள் இவ்வளவு ஆசைப்படுகிறார்கள், ஒரு முறை பாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பாங்க சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். சொல்ல ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்ல சொல்ல சுற்றி இருந்த நபி தோழர்கள் தோழியர்கள் எல்லாரும் தேம்பி அழுகுறாங்க. மதீனா நகரத்தை கண்ணு முன்னாடி பிலால் கொண்டு வந்துட்டாருங்க. மதீனா நகரம் கண்ணு முன்னாடி நிற்கிறது. நபிகளாருடைய முகம் தெரிகிறது, நபிகளாருடைய பள்ளிவாசல் தெரிகிறது. ஒட்டுமொத்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர் அத்தனையும் கண்ணெதிரில் வந்துச்சு. பிலாலுடைய சத்தம், அந்த குரல், அது எங்களுக்கு நினைவுபடுத்தியது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது நாள் பொழுது இது மாதிரி தேம்பி அழுததில்லை. அந்த நாள் பொழுதில் பிலாலுடைய பாங்கு சத்தத்தை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக தேம்பி அழுத செய்தியை ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு ஒரு நேசம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு பொறுப்பாக அவங்க பார்க்கல, வெறும் நன்மையாக பார்க்கல. அது நாளை மறுமையில் என்னுடைய தரஜாவை உயர்த்தக்கூடிய ஒரு மிக பெரும் அடிக்கல்லாக, படிக்கல்லாக அவர்கள் பார்த்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலாலுடைய குரலுக்காக அவ்வளவு கூட்டம், பிலாலுடைய பாங்கு சத்தத்துக்கு அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த பாங்கு சத்தம் அவர்களை நபிகளாருடைய காலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று உணர்ந்து வைத்தவர்கள் அந்த நபி தோழர்கள் தோழியர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அழுகுறாங்க. அந்த பாங்கை சொல்ல சொல்ல அழுது கொண்டே பாங்கை சொல்கிறார்கள். கேட்கிற மக்கள் எல்லாம் அழுது கொண்டே அந்த பாங்கின் சத்தத்தை கேட்கிறார்கள். இப்படி ஒரு நபி தோழர் தன் வாழ்க்கையில ஒவ்வொரு நேர பொழுதையும் நபிகளார் இல்லையே இல்லையே நினைச்சு புழுங்கி தன் வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்ட நேரத்தை அழுது கழித்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒரு நேசத்தை வாக்க முடியுமா? நபிகளார் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் யாரும் ஈமான் கொண்டவர்கள் இல்லை, ஹத்தா அகூனு அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின், உங்களில் உங்களுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, உலக மாந்தர்கள் அத்தனை பேரையும் விட இந்த தூதர் முகம்மதை உங்கள் உயிரை விடவெல்லாம் மேலாக நீங்கள் மதிக்காத வரை நீங்கள் ஈமான் கொண்டவர் இல்லை என்றார்கள். அத்தனைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் நபி தோழர்கள். இன்னைக்கு நம்மளும் சொல்றோம், உயிரை விட மேலானவர் அல்லாஹ்வுடைய தூதர்.
என் உறவுகளை விட மேலானவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேசுகிறோம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதற்கு இலக்கணமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இருக்கிறாரே, இவர் முஃமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர். உயிரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நபி தான் முக்கியம் என்று இருந்தவர்கள். அந்த நபி தோழர்கள் எல்லாம் ஒரு நாளை பற்றி சொல்கிறார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸை சொன்ன அந்த நாள் எங்களுக்கு பெருநாள். நாங்கள் எதை சொல்கிறார்கள்? நபி தோழர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபி மொழியை நபிகளார் சொன்னார்கள். அந்த நபி மொழியை சொன்ன நாள் தான் எங்களுக்கு அந்த தினம் பெருநாள் அப்படின்னாங்க. என்ன காரணம்? ஒரு நபி தோழர் ரசூலாவை சந்திக்க வராங்க. சந்திக்க வந்தவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. மத்தசா, மறுமை நாள் எப்பொழுது? ரசூலா கேட்கிறாங்க, நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? இது பொதுவாக அது நபித்தோழர் அந்த நபித்தோழர் குறைவான மதிப்பீடுங்கிறது இல்லை. எல்லா மனிதனுடைய எண்ணமும் இப்படிதான் இருக்கும். நம்ம அதுக்காக என்ன தயாரித்து வச்சிருக்கிறோம்? ரசூலா கேட்கிறாங்க, என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அந்த நபித்தோழர் தன் தொழுகையை மட்டப்படுத்தி பார்க்கிறார். நம்ம என்ன தொழுதோம், நம்ம என்ன நோன்பு வச்சோம், நம்ம எல்லாருமே நம்ம எல்லாம் பரவாயில்ல நினைப்போம். அந்த நபித்தோழர் நினைக்கிறார், நம்ம என்ன தொழுதுட்டோம், என்ன நோன்பு வச்சுட்டோம். நபிகளார்ட்டே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் பெரிதாக தொழல, பெரிதாக நோன்பு வைக்கல, பெரிதாக தர்மம் பண்ணல, எதையும் செய்யல. ஆனால் அல்லாஹுவை, அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நேசிக்கிறேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற பெரிய அமல். நான் நினைக்கிற மிகப்பெரிய அமல் இதுதான். நபிகளார் சொன்னார்கள், அல் மர்உ மா மன் அஹப்பஹு. யார் ஒருவர் பிறரை நேசிக்கிறாரோ, யாரை நீங்கள் நேசிக்கிறீரோ அவரோடு தான் நாளை மறுமையில் நீங்கள் இருப்பீர்கள், கவலைப்படாதீங்கன்னு. சஹாபாக்களை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள், நீங்கள் யாரை இந்த உலகத்தில் அதிகம் நேசிக்கிறீரோ நேசித்த நபரோடு தான் நாளை மறுமையில் இருப்பீர்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை அவர்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்த்து, நபிகளார் மீது கொண்ட அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அவர்களை ஒவ்வொரு நாள் பொழுதும் கண்ணீரிலும் மிக பெரும் கவலையிலும் ஆழ்த்தியது என்கிற செய்தியை நம்மால் ஹதீஸ்களுடைய துணைகளை கொண்டு பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன, என் மீது அதிக நேசத்தோடு இருப்பார்கள், என் மீது யார் அதிக நேசத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்னோடு மறுமையிலே இருப்பார்கள் என்ற அந்த சொல்லுக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கடுமையாக நேசித்தவர்கள், நபிகளாருடைய மரணத்திற்கு முன்பாக தங்களுடைய மரணங்கள் எல்லாம் வர வேண்டுமே என்று எதிர்பார்த்தவர்கள் அந்த நபி தோழர்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்த்தால் 2 நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்றால் தளபதியா தலையா, இது பிரச்சனை. இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில்
என்னுடைய தலைவன், என்னுடைய ரசிகன், நான் யாரை அதிகமாக நேசிக்கிறேனோ அவனுடைய படம் தான் அதிக நாட்கள் ஓடப்பட வேண்டும் என்பதை அதிக அளவிற்கு எதிர்பார்த்தவர்களாக இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய இளம் பெண்களும். அதுல ஒரு பெண்மணி வந்து சமீபத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதிங்கிறது என்னுடைய உயிர் மூச்சை விட மேலானவர், நான் வணங்கக்கூடிய கடவுள் என்றெல்லாம் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தையில் எந்த மாற்றமும் கிடையாது. அல் மர்உ மஅ மன் அஹப்பஹு, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில் இருப்பாய். நீ யாரை அதிகமாக அளவு கடந்து நேசிக்கிறாய், உன்னுடைய பெருமளவு உயிர் மூச்சாக இரத்த நாளமாக நீ யாரை அதிகமாக நேசிக்கிறாயோ மரணத்திற்கு பின்பு நீ அவரோடு இருப்பாய். இதை உணர்ந்தவர்கள் நபி தோழர்கள். நபிகளாரை நேசிப்பதுதான் சொர்க்கத்தின் நமக்கான இடத்தை பெருமளவில் தக்க வைத்துக் கொள்வதும் நபியோடு நாம் இருப்பதும். அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த தோழர்கள் உளப்பூர்வமாக உணர்ந்து கொண்டார்கள், நபியோடு உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டோம், மறுமையில வாழாமல் இருப்பது பெரும் நஷ்டம், மிகப்பெரிய இழப்பீடு. அந்த இழப்பை நான் செய்ய விரும்பல. ஒவ்வொரு தோழர்களும் தன்னுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் நபியின் மீது அளவு கடந்த நேசத்தோடு தான் தன் வாழ்க்கையை முடித்தார்கள். பிலால் ரத்தியல்லான் அவருடைய மரண நேரம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக அமைந்தது தெரியுமா? பிலால் ரத்தியல்லான் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து சிரியா தேசத்தை டமாஸ்கஸ் என்ற பகுதியில் மௌத்தாகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு தொற்று வியாதி ஊர் முழுக்க பரவுது. அந்த தொற்று வியாதியால் தான் பிலால் ரத்தியல்லான் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரண நெருக்கம், சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய மனைவிகள் வந்து பேசுறாங்க, என்னுடைய கணவர் மௌத்தாவ போறாரு, நல்ல கணவர், நல்ல மனிதர், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் இழக்க போகிறோமே, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று நினைத்து வருத்தப்படுறாங்க. அப்ப பிலால் ரத்தியல்லான் அவர்கள் சொல்றாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, அதிகமாக சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நான் மௌத்தாயிட்டேன், நாளைக்கு என் தோழர் முகம்மதை நான் பார்க்க போறேன், என்னுடைய தோழர்களை நான் சந்திக்க போகிறேன், முகம்மதுடைய தோழர்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று உணர்ந்தார்கள். என் மரணம் நபியை சந்திப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். நபியை, நபி தோழர்களை, முன் சென்றவர்களை, அபூபக்கரை, இவர்களை எல்லாம் சந்திக்க கூடியதாகத்தான் நான் உணர்கிறேன். அதனால் நீங்க வருத்தப்படாதீங்க, அதிகமாக சந்தோஷப்படுங்க என்று சொல்லி தன்னுடைய இறுதிக்கட்ட காலத்தையும் நிறைவு செய்தார் பிலால் ரத்தியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. தன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் தன்னால் முடிந்த பெரும் அர்ப்பணிப்பை இந்த உலகத்திலே செய்துவிட்டு சென்றவர் பிலால் ரத்தியல்லாஹு அவர்கள். ஜிஹாதுல, ஹிஜ்ரத்ல, வணக்க வழிபாடுகள்ல, அதிகமான தர்மங்கள்ல, எல்லா வகையான உடல் உழைப்புகள்ல பிலாலை சந்திக்காத இஸ்லாமிய இடங்கள், சபைகள் முடியாது. ஒவ்வொரு திடல் நேரம் பெருநாள் தொழுகை முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவாங்க, தசத்தக்ன பெண்களை அதிகமாக தர்மம் செய்யுங்கள். இத்தலாத்து ஃபின்னார், நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர் அஹ்லிகள் நிசா, அதிக பெண்கள், நான் பெண்களெல்லாம் கழுத்துகள்ல காதுகள்ல அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கலட்டி எறிகிறார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரத்தியல்லான் அவர்கள் ஒரு துண்டை பிடித்துக் கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து ஏழைகளுடைய பைத்துல் மாலிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. நபிகளாருடைய மிக முக்கிய மெய்காவலர், நபிகளாருடைய மிக முக்கிய தோழர், அபூபக்கருக்கு அடுத்து ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பிலாலைத்தான் சொல்ல முடியும் என்ற அளவிற்கு நபி தோழர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை பெருமளவிலே செலவழித்தார்கள். நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? பிலால் ரத்தியல்லான் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இருந்த அந்த பிடிமானம் நாளாக பிடிமானங்கள் கூடியது. அதிகமாக கால் ஊன்றி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலை பெற்று நின்றார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நாடியவருக்கு தான் நேர்வழி, நாடியவரை அல்லாஹ் வழிகட்டில தள்ள விட்டு விடுவான், தள்ளி விட்டுருவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவும் நினைவுபடுத்திய வார்த்தை, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யாத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு. அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகாட்டிலே விட்டு விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு சக்தி கிடையாது, ஒரு ஆற்றல் யாருக்கிட்டையும் கிடையாது என்று சொன்னார்கள். பிலால் ரத்தியல்லான் அவர்கள் அதிகமாக பயந்தது, ஒவ்வொரு நபித்தோழருடைய பயம் என்ன தெரியுமா? நான் இப்ப நேர்வழியில் இருக்கிறேன், மவுத் வரைக்கும் இருப்பேனா, உன்னை முஸ்லீமாக மரணிப்பேனா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இறைவா என்னை இஸ்லாமியனாக நீ கைப்பற்று, நான் நாளை மறுமையில எந்திக்கும் போது நல்ல மக்களோடு எழ வேண்டும் என்று யூசுப் நபி கேட்டார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர, கட்டுப்பட்ட மக்களாகவே தவிர, இஸ்லாத்தில் கீழ்ப்படிந்த மக்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று இறைவனும் இறைவனுடைய தூதரும் அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள். சமீப காலத்தில் நீங்கள் நடந்த செய்திகளை பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல. மௌலவி ஜெயினுல் அப்தீன் வந்து பேசிய சில கருத்துக்களை வந்து என்னன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்பில் இதை பார்த்திருக்கலாம். பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது கூடும், அதுல தப்பு கிடையாது, வீடுகளை வச்சு நீங்க கேட்க வெட்டலாம், கூட்டமான இடத்துல வச்சு கேட்க வெட்டுறதும் கூடாது, சபைகளை கூட்டி மக்களை எல்லாம் அழைத்து அதை ஒரு பெரிய விழாவாக எடுப்பதுதான் கூடாதே தவிர, வீடுகளில் வச்சு நீங்க கேட்க வெட்டி புத்தாடைகளை அணிந்து சாக்லேட்டுகளை பரிமாறுவது தப்பு இல்லை. ஒரு பிள்ளை சடங்காயிடுச்சு, பருவ வயதை அடைந்து விட்டால், பருவ வயதை அடைந்ததற்காக பிரியாணி சாப்பாடு செய்வது தவறில்லை, அதுக்காக நீங்க நிகழ்ச்சி வைக்கலாம், மக்களை கூப்பிடலாம், கிராண்டா வச்சிடாதீங்க. கிராண்டா வச்சா என்ன ஆகுமா? அது ஏழை மக்களையும் பாதிப்புக்குள்ளாக்கும், அதனால கிராண்டா வச்சிடாதீங்க என்று பேசினார்.
அப்ப அதே மாதிரி சுன்னத்து நிகழ்ச்சி, பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வீங்க, ஹத்னாவுக்கு நீங்கள் உணவு வைக்கலாம், தவறு கிடையாது. எப்படி பேசிய ஒரு நாட்கள் அல்லாஹ் எப்படி புரட்டிட்டான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்ன வார்த்தை என்றால், நீங்கள் உங்களிடத்தில் நான் அதிகமாக பயப்படக்கூடிய காரியம், இந்த மக்களுடைய யாரெல்லாம் வழிகட்டில் இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய காரியங்களை, வழிபாடுகளை, மத கலாச்சாரங்களை நீங்கள் அணு அணுவாக, அங்குலம் அங்குலமாக நீங்கள் பின்பற்றுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. எந்த அளவிற்கான அந்த பின்பற்றுதல் இருக்கும் என்றால், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் தலையை கொண்டு போய் உள்ள விடுவாங்க. உடும்பு பொந்துக்குள்ள உடம்பு போகாது, தலை தான் போகும். அவன் உடும்பு பொந்துக்குள்ள தலையை கொண்டு போய் விட்டான்னு வைங்க, நீ காரணமே கேட்க மாட்டேன், எதுக்கு செய்யறான்னு தெரியாது, அவன் செஞ்சாமல நானும் செய்வேன் என்ற அளவில் நீயும் அதே உடும்பு பொந்துக்குள் தலையை விடுகின்ற ஒரு நேரம் வரும். இந்த இஸ்லாமியர்கள் அப்படி செய்வார்கள், அப்படி ஒரு காலம் வரும். பிறருடைய கலாச்சாரத்தை தனது கலாச்சாரத்தை போன்று கடைபிடிக்கும் காலம் வரும் என்றார்கள் நபிகளார். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க யூத கிறிஸ்தவர்களை சொல்றீங்களா அப்படின்னு. ரசூலா சொல்றாங்க, வேற யாரை நான் சொல்ல போறேன், யூத கிறிஸ்தவனை விட்டு வேற யாரை நான் சொல்ல போறேன். அவர்கள் உருவாக்குகிற கலாச்சாரம் எல்லாம் மதம் கிடையாது, மார்க்கம் கிடையாது. அதை நீங்கள் எடுத்து நடக்கிற ஒரு காலம் வரும், அது மார்க்கம்னு பிரச்சாரம் பண்ணுவான். இது மார்க்கம், இது தப்பு கிடையாது, இது தவறு இல்லை என்று பிரச்சாரம் செய்கிற காலம் வரும் என்றார்கள். இன்னைக்கு அப்படி நாவுகள் பேசுகிறது. பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் என்ன தப்பு இருக்குது? சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி காயல்பட்டினத்தில் ஒரு ஆடியோ பரவலாக பரவச்சு, பேண்ட் வாத்தியம் கூடுமே, அதுல என்ன தப்பு இருக்குது? இதுல ஏதாவது பஞ்சாயத்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நபிகளார் காலத்துல கொட்டடிக்கலையா? பின்னாடி வந்தவங்க இதை யாராவது தடுத்தா பேசியிருக்கிறாங்க, இதுல எந்த தப்பும் கிடையாது. அப்ப பேண்டு கூடும், அது சம்பந்தமா ஆரோக்கியமா விவாதம் பண்ணவும் தயாரு. அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இவங்க எப்படி மாத்த பாக்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய சொன்ன கோட்பாடுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய மனசு எதெல்லாம் சொல்லுதோ, ஒரு காலத்துல பிறந்த நாள் கொண்டாட்ட கூடாது யூத கலாச்சாரம் என்று சொன்னவர்கள், ஒரு காலத்தில் சுன்னத்துக்காக வேண்டி சாப்பாடு வைக்கிறது இஸ்லாம் காட்டி தரல, ஹத்னாவை இஸ்லாம் காட்டி தந்ததை தவிர அதற்கு உணவு வைப்பதோ பந்தல் போடுவதோ அதை ஒரு பெரும் நிகழ்வாக எடுப்பதோ காட்டி தரல என்று பேசிய நாவுகள், சடங்கு எடுப்பதுங்கிறது பெண்களுக்கு வர முதல் மாதவிடாய், முதல்ல வர மாதவிடாய், அந்த மாதவிடாய் மூலமாக அல்லாஹ் உணர்த்துறது என்ன தெரியுமா? இவ திருமணத்துக்கு தகுதி ஆயிட்டா, நீ கட்டி வைக்கலாம், இந்த பெண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்கலாங்கிறத அல்லாஹ் உணர்த்துறான். அதை ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து என் பிள்ளைக்கு மாதவிலக்கு வந்துச்சு, ஒவ்வொரு மாசம் நீ சொல்லுவியா, இப்படி எல்லாம் பேசுச்சு. அந்த நாவு எப்படி அடுத்த மாசம் பிள்ளை மாதவிலக்கு வரும், அடுத்த மாசம் வரும், நீ வெளியே சொல்லுவியா? மக்கள்கிட்ட எல்லாம் கேட்ட என்ன சொல்லுவேன், உன் பிள்ளை என்னமா தொலை வரல, அவளுக்கு தொழுகை இல்லைங்க, மாதவிலக்குன்னு சொல்லுவியா? அப்ப ஆரம்பம் மட்டும் முதல் மாதவிலக்கு மட்டும் இப்படி பகிரங்கப்படுத்தி சோறு போட்டு பந்தல் போட்டு பேனர் அடிச்சு பூமுனித வீர நீராட்டு விழான்னு முஸ்லிம் நீ வைக்கிறியே என்று பேசிய நாக்கு, சுன்னத்து நிகழ்ச்சியை பற்றி பேசிய நாக்கு, பிறந்த நாளை பற்றி பேசிய நாக்குகள் இன்னைக்கு எப்படி வளையுதுன்னு கேட்டா தப்பு கிடையாது. இதை கேட்டுட்டு ஒரு கூட்டம் நிக்கிறது கூட, அண்ணன் சொன்ன அதுல தப்பே வராது, அண்ணன் லவ்ஹுல் மஃபூஃப்ல இருந்து தான் கண்டிப்பா குறிப்பெடுத்து சொல்லியிருப்பாரு. எப்படி திருக்குரான் ஹதீஸ்ல இருந்தெல்லாம் குறிப்பில்லை, ஸ்ட்ரைட்டா லவ்ஹுல் மஃபூல் அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய பதிவேட்டுல இருந்து தான் குறிப்பெடுத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, வழிகேடர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். நான் இதையெல்லாம் என்னன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே புரிந்து வைத்திருந்தேன், இந்த வழிகேட்டுக்கு போவாங்கன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல போவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒவ்வொரு காலத்திலையும் வெளியே போய் வழிகேட்டினுடைய சாயலை ஒவ்வொரு காலத்துல கொண்டு வருபவர்கள் இவ்வளவு சீக்கிரத்துல வழிகேட்டுக்கு போவாங்கன்னு நினைச்சு பார்க்கல. அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இறைவன் நம்முடைய கல்வி இஸ்லாத்துக்குள்ள வைக்கணும். யூத நெறிகள்ல கிறிஸ்துவ நெறிகள் அல்ல மாத்திரக்கூடாது. ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ் படிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த சமூகத்தவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் எல்லா நபித்தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நபிகளார் சொன்ன வார்த்தைக்காகத்தான் கட்டுப்பட்டார்கள். நபியின் வார்த்தைக்கு மீறி வேற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு காட்டி தரப்பட்டாலும் சரி, அதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். எந்த அளவிற்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு யூதன் கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னா, உமரே, உங்கள்கிட்ட ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று இருக்குது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனான்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்படல, இஞ்சில் வாசிகளாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இறக்கப்படல, முஸ்லிம்களாகிய உங்களுக்கு திருக்குர்ஆனில் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒருவேளை அந்த வசனத்தை அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். யூதன் என்ன சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சொல்லி நான் பெருநாள் கொண்டாட மாட்டேன், நானா பெருநாளை உருவாக்குவேன் உமர் முன்னாடி சொல்லுகிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆமாம், அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் தான், நாங்க கொண்டாட மாட்டோம், நாங்க கொண்டாடுறது கலாச்சாரம் இல்லை, எங்களுக்கு நபிகளார் காட்டி தரல, நபி சொன்னதை தான் எங்களுக்கு வழிபாடே தவிர நபி சொல்லாதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். இன்னைக்கு வார்த்தைகள் எப்படின்னா, இதுல என்ன தப்பு இருக்கு? உளித்து ஃபீகி நபிகளார் சொன்னாங்களாம், இந்த திங்கக்கிழமை இருக்குத, திங்கக்கிழமை நான் பிறந்தேன் நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நபிய பிறந்த நாள் கொண்டாட ஆர்வம் ஊட்டி இருக்காங்களா இல்லையா? கூடவும் திங்கக்கிழமை மட்டும் தான் ரசூலா நோன்பு வைக்க சொன்னாங்களா? அவங்க சொல்ல வர்றது என்னது? திங்கக்கிழமை நோன்பு வைங்க, அந்த நாள்ல நான் பிறந்தேன், வியாழக்கிழமை தான் நோன்பு வைங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னது எதுக்காக? நபிகளார் சொல்லுகிறார்கள், திங்கள் கிழமை வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சரிபார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரம் 2 முறை அல்லாஹ் கிட்ட அமல் போகுது.
அந்த நேரத்தில் நான் நோன்பு வைத்தவனாக அல்லாஹ்விடத்தில் என்னை பற்றி பேசப்படுவதை நான் விரும்புகிறேன். நாங்க அப்ப ரசூல்லா திங்கட்கிழமை நோன்பு வைக்க சொன்னது எதுக்காக? என் பிறந்த நாள் வைங்கன்னு சொல்லல. எதை காட்டி தராங்க? ரப்பு கிட்ட விசாரிக்கப்படுது நோன்பு வைங்க. நீ நோன்பு வச்சு அல்லாஹ் கிட்ட போனா அது ஒரு நற்கூலி இருக்குது, வியாழக்கிழமை வைங்கன்னு நபிகளார் காட்டி தந்தார்கள். அது அப்படியே ஹதீஸை மாத்தி ஹதீஸை திருச்சி ரசூல்லா பிறந்த நாளை கொண்டாட சொல்றாங்க. இப்ப இந்த கலாச்சாரம் கூடுனா இப்ப அடுத்து என்னதாயிரும்? மீலாது விழா கூடும்ல. என் பிறந்தநாள் எனக்கு கூடும், ஓம் பிறந்தநாள் உனக்கு கூடுனா மீலாது விழா என் தப்பாகும். அதுல என்ன தப்பு இருக்கு? அது யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம சாதாரண மக்கள், அப்ப ஒன்றுமே, அதாவது பாவங்களை அதிகம் செய்பவர்கள், நம்ம பிறந்தநாள நாம கொண்டாடலாம், மீலாது கொண்டாடக்கூடாதா? மீலாது கூடும் ஆயிடும். இது கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அது என்ன என் பிறந்தநாள் கூடும் நபி பிறந்தநாள் கூடாது கேட்பானே இல்லையா? மீலாது கொண்டாடுறோம் கேட்பானே இல்லையா? என்னப்பா என் பிறந்தநாள் கூடும், என் புள்ள பிறந்தநாள் கூடும், என் பொண்டாட்டி பிறந்தநாள் கூடும், பொண்டாட்டிக்கு சேலையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், ரசூல்லா பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதா? ஹாப்பி பர்த்டே முகமது யார் ரசூல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்பான். பதில் கிடையாது இதுக்கு. அப்ப என்ன பதில் சொல்லணும்? ஆமா கூடுன்னு வந்துடும். இப்ப மீலாது கூடுனா மௌலூது கூடும், மௌலூது கூடுனா தர்கா கூடும், தர்கா கூடுனா எல்லா வகையான அனாச்சாரமும் கூடுன்னு வந்துடும். அப்ப இந்த சூழ்நிலைக்கு ஒரு ஏகத்துவத்தை கடுமையான முறையில் பேசிய ஒரு நபரை அல்லாஹ் எவ்வளவு இழி நிலைக்கு ஆளாக்குறான் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நூல் பிடிச்ச மாதிரி பேசிய ஒரு நபர், ஆரம்ப கட்ட காலத்தில் தௌஹீதை பேசும்போது அவ்வளவு கடுமையாக பேசியவர், அல்லாஹ் ஒரு நிமிஷத்துல சரிச்சு கண்ணெதிரில் வழிகட்ட காட்டுறான். மௌத்தை என்னைக்கோ கொடுத்திருக்கலாம், மரணம் எத்தனையோ நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும், ஒரு கால பொழுதுலே அருவாளால வெட்ட வந்த மக்கள். ஆனால் அப்பெல்லாம் மௌத்தாக்காம அல்லாஹ் தூக்கிட்டு வந்து இத்தனை ஆண்டு கால கழிச்சு வழிகேட்ட தள்ளி அல்லாஹ் மௌத்தாக்குறான்னா, சிலரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு நபித்தோழர், அவர் நபித்தோழர் சொல்லக்கூடாது, இஸ்லாத்தில் இருந்த ஒருவர் போர்க்களத்தில் ஈடுபடுகிறார், வீர தீரமாக சண்டையிடுகிறார், சில முக்கிய யூத கயவர்களை வெட்டி குவிக்கிறார். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் சொல்றாங்க, இந்த நபர் சொர்க்கவாசி, எவ்வளவு பெரிய வீரமா சண்டையிடுறார், நம்மளும் வாழ்க்கையில பார்த்து பார்த்து சண்டையிடுறோம், ஒருத்தர் 4 பேர் வெட்ட வந்தா ஓடி வந்துடுறோம், அவர் எதிரிகளுக்கு மத்தியில் நின்று வீரமாக சண்டையிட்டு எதிரிகளை கொண்டு கொண்டிருக்கிறார், இவர் சொர்க்கவாசி. நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அவர் நரகவாசி, பார்த்துக்கங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னதை போன்று அவர் தற்கொலை செய்து கொண்டு மரணித்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் நல்லவர்களை கொண்டு மட்டும் இந்த தீனை வளர்க்க மாட்டான், கெட்டவர்களை வச்சு இந்த தீனை வளர்த்துட்டு அவனை கெட்டவனை ஆக்கிட்டு நாளை மறுமையில் அவனை நரகவாசியை மாத்திடுவான். அந்த இடத்தில் அந்த நபர் அப்படி செஞ்சிருக்கிறார். பல கயவர்களை அந்த நபர் தான் கொண்டிருக்கிறார். பல கயவர்கள் கொல்லப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தார். கடைசியில் ஒரு நரகவாசி ஆகிவிட்டார். பாவிகளை கொண்டும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பான், இறுதியில் அவரை பாவியாக மாற்றி அல்லாஹ் மரணிக்க வைப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியை நினைத்து பாருங்கள். எந்த ஒரு நேரத்திலும் இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக போயிடாதீங்க, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த கோட்பாட்டுக்கு எதிராக போயிடாதீங்க. யூத கிறிஸ்துவ கலாச்சாரங்கள் எல்லாம் சரிதான் என்று உலகமே சேர்ந்து சொன்னாலும் சரி, இது எனக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தரல, அல்லாஹ் ரசூல் சொல்லி தராது எனக்கு மார்க்கம் கிடையாது என்பதை உணர்ந்து அந்த கலாச்சாரத்தை விட்டு விலகுங்கள். ஒவ்வொரு வழிகேட்டை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை இன்றைக்கு நிராகரிக்கப்படுகிறது. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலை பெற செய் என்றார்கள். அப்படி ஒரு துஆ செஞ்சாங்க. நபிகளார் கேட்டாங்க, சொர்க்கத்தில் முதல் நபராக செல்லக்கூடியவர், நாளை மறுமையில் நரக வாடையை கூட அனுபவிக்காதவர், அப்படிப்பட்ட நபிகளார் பல நபிமார்கள் பரிந்துரை செய்யப்படாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்து நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள் என்ற தரஜாவில் இருக்கிற நபிகளார் கேட்டார்கள், யா அல்லாஹ் ஏன் உள்ளத்தை தடம்பொருளை செஞ்சிராத, ஏன் வார்த்தையை நீ மாத்திராத, ஏன் நாவ புரட்டிராத, நான் வழிகாட்டில் இருந்து மரணிக்க நான் விரும்பல, சஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரக நெருப்பின் விளிம்புல நீங்க இருந்தீங்க, உங்களை நான் காப்பாத்தினேன் நல்லா சொன்னா. அதை உணர்ந்தார்கள். அல்லாஹ் தான் காப்பாற்றினான், அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுவான், அல்லாஹ் தான் நேர்வழியோடு மரணத்தை தருவான் என்பதை எல்லா நபிமார்களும் அத்தனை நபி தோழர்களும் அத்தனை முஸ்லிம்களும் உணர்ந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு எந்த ஒரு காலத்தில் கொண்டு கூடாது. நியூ இயர் கூடும் பேசியாச்சு, அடுத்த என்னன்னா நியூ இயர் கூடும், அது தப்பு இல்ல, வெளியே போய் கொண்டாடுறது தான் தப்பு. எப்படி தப்பு? வெளியே போய் பார்ட்டி கொண்டாடி மது அருந்தி ஃபீலிங் பண்ணி இதுதான் தப்பு. நீ வீட்டுக்குள்ள வச்சு கேட்க வச்சு வெட்டு கொண்டாடுவது எந்த தவறும் இல்லை என்று பேசுகிற அளவிற்கு மாறியது. இறைவன் நமது உள்ளங்களை புரட்டிவிடக் கூடாது. பிலால் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் எவ்வளவு ஈமானிய பிடிப்போடு வாழ வைத்தானோ அது போன்ற ஒரு ஈமானிய பிடிப்போடு நமது வாழ்வை அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். மரணிக்கின்ற நேரத்தில் கூட நபிகளாரோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு சிரித்த முகத்தோடு இறைவன் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ரூஹை பறிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை அதிகமாக கேளுங்கள். உங்கள் பிரார்த்தனையில் என்னையும் எனது குடும்பத்தாரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.